ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது. அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சு நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் செய்தார். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் செய்தார். தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது. அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார். எவ்வளவு பெரிய மாட்சிமையான ஒரு செயல்பாடு. தாவீதுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8-9 அதிகாரங்களை 2 சாமுவேல் பகுதியிலே ஆசிரியர் தாவீதுக்கு கொடுக்கின்றார். ஆனா இந்த இடத்துல மிக சுருக்கமான இடத்துல 2 போர்க்களத்தை காட்டி எப்படி தாவீது பெலிஸ்தியரை முறியடிக்கிறார், எப்படி கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது, எப்படி கடவுள் அவரை உயர்த்தினார், எப்படி கடவுளுடைய மாற்றிப்படுத்தினார் என்பதை பற்றி அவர் சுட்டி காட்டுகின்றார். அழகாய் பகிர்ந்து காட்டுகிறது. மிக அழகான ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைகிறது. இனிய பகுதியாக இருக்கிறது. சின்ன ஒரு செய்தி, அது நல்ல ஒரு செய்தியாக அமைகிறது நாம் காண்கின்றோம். தந்தையவர்களே, 17 இறை வசனங்களை மட்டுமே கொண்டிருக்கின்ற 14ஆம் அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை பேழை உள்ளே வர வேண்டும், ஆனால் வர தாமதிக்கின்றது. இந்த காலகட்டத்திலே தாவீதின் ஒரு வளர்ச்சியையும் நோக்கி ஆண்டவர் விட்டுவிடவில்லை என்பதையும் நோக்கி ஆண்டவரோடு இருக்கின்றார், ஆண்டவரை மாத்திரமே முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறார் என்பதை சொல்லி அதிலே இந்த தாவீதின் வளர்ச்சியை மீண்டுமாக குறித்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலிருந்து வாழ்வியல் சிந்தனைகளாக என்ன இருக்கின்ற தந்தை அவர்களே? நல்ல பகுதியாக இருக்கிறது. நம்முடைய மனதிற்கு நல்ல நல்ல எண்ணங்களை நம்ம கூட தருகிறதாக இருக்கிறது. நாம் ஒரு மையத்தில் இருக்கிறோம். நம்ம சுற்றி ஒரு குறுவட்டம், நம்ம சுற்றி ஒரு அதை விட பெருவட்டம், அதை விட ஒரு பெரிய வட்டம், அதை விட ஒரு மிகப்பெரிய வட்டம் என்று பார்க்கும்போது அந்த வகையில் தான் இந்த அதிகாரம் போகிறது. ஒன்று, தாவீது என்கின்ற ஒரு தனி மனிதன். அந்த தனி மனிதனுக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது. அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கிற மனைவியர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளாக இருக்க குழந்தை செல்வம் கொடுக்கப்படுகிறது. மனைவியர் இருந்து குழந்தை செல்வம் இல்லை என்றால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஓகே, அப்போ மனைவர்கள் குழந்தை செல்வம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த வீடு என்கின்ற வட்டம் நிறைவு பெறுகிறது. அந்த வீடு என்ற வட்டம் நிறைவு பெற்ற பின் அந்த பெருவட்டம் வருகிறது. பெருவட்டம் வருகின்ற போது மிக அழகாக அந்த பகுதி சொல்கிறது, மேலும் பல பெண்களை மணந்து கொண்டார். இப்ப பெண்ணாசை பிடித்தவராக தாவீது இருந்தாரா என்று சொல்வதற்கு முன்பாக ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை ஒன்று அழகாக இருக்கிறது. த மேரிட்டல் கான்ட்ராக்ட் ஆஃப் சாலமோன் பை வே ஆஃப் எக்ஸ்டெண்டிங் த ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஃபாரின் கண்ட்ரீஸ் என்று சொல்லி அந்த கட்டுரை அழகாய் போகிறது. என்னன்னா, இவரு பொண்ணை கல்யாணம் பண்றேன், இவரு பிள்ளை பண்றேன், இவரு பொண்ணை கல்யாணம் பண்றேன் என்றால் நாடு முழுவதும் அமைதியை நான் உருவாக்கி கொடுக்கிறேன். ஏன்னா அவங்க பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க இல்லைங்களா? அதே போன்ற ராயல் பேக்ட் என்று சொல்வார்கள், ராயல் கவர்னன்ட், ராயல் பேக்ட் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தாவீது மேலும் பல பெண்களை மனம் செய்து கொண்டு ஒரு உறுதியான அரசை அமைக்கிறார். அது முதலாவது. இரண்டாவதாக, பல இடங்களிலே தாவீது பெலிஸ்தரை தேடி சென்று போரிட்டார் என்று 2 சாமுவேல் பகுதியில் நாம் வாசிக்க கேட்கிறோம். பல இடங்களிலே தாக்குவார். யார் சவுல் சொல்லுவார், அல்லது படை தளபதிகள் சொல்லுவாங்க. உடனே இவர் போருக்கு புறப்பட்டு போய் சொல்லுவார். இந்த இடத்துல தாவீது அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்பதை கேள்விப்பட்டு பொறாமப்பிடிச்சி ஒரு கூட்டம் வருது. கூட்டம் அடிச்சு நொறுக்கணும், துவம்சம் பண்ணணும், சிறைப்பிடிக்கணும் என்று சொல்லி வருகிறார்கள். ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் போருக்கு போகலாமா என்று கேட்கிறார். எவ்வளவு அழகான ஒரு செய்தி பாருங்கள். ஒரு சிறு வட்டத்திலே வாழ்கிற தாவீது அடுத்த கட்டத்திற்கு போகும்போது ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, எதிரிகள் என்னை துரத்துகிறார்கள், எவ்வளவோ பெருகிவிட்டார்கள், நான் போருக்கு போகட்டுமா என்று. போ, அவர்களை உன் கையில் நான் ஒப்படைத்து விட்டேன், நீ அவர்களை முறியடிப்பாய் என்று சொல்கிறார்.
தாவீதும் அப்படி போகிறார். அதை வந்து சும்மா அப்படி சொல்லாமல் ரொம்ப அழகாக கொஞ்சம் உயர்வு நிகழ்ச்சி அணியாக தாவீது அழகாக சொல்லுகிறார். வெள்ளம் போல அவர்களை அடித்து சென்று விட்டது கடவுளுடைய வல்லமையினாலும் என்னுடைய கைவன்மையினாலும் என்று சொல்லி தாவீது சொல்வார். வெள்ளம் போல அடித்து செல்வார் என்று சொல்லப்படுது, ரொம்ப அழகாக சொல்வார். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னென்னாக்க, நான் வந்து வாட் எவர் வி அண்டர்டேக் வந்து தன்னம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். ஒரு சகோதரி முகநூலில் நான் பார்த்தேன், 2 கைகளும் இல்லை, கால்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு காலிலே வில்லை எய்கின்ற அந்த கம்பியை பிடித்து கொண்டார், இன்னொரு காலிலே வில்லை இழுத்து விடுகிறார். தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். நான் அசந்து போனேன். என்ன ஒரு தன்னம்பிக்கை, என்ன ஒரு விடாமுயற்சி, என்ன ஒரு பயிற்சி, என்ன ஒரு மேன்மையான வாழ்க்கை என்பதை உணர்ந்து அந்த எளிய மாற்றுத்திறனாளியை பார்த்து நான் மயங்கி போனேன். ஒரு சின்ன பெண், பாமர பெண் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தார். அதான் விடாமுயற்சி வேண்டும். விடாமுயற்சியோடு கூடிய போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை துணிஞ்சு போராடி நம்ம ஜெயிச்சோம், போராட்டம்னா தான் நம்ம வெற்றியின் நம்ம படிக்கட்டு நம்ம இது பண்ண முடியும். இல்லாட்டா முடியவே முடியாது. அதுதான் வந்து அந்த இடத்துல சொல்லுவார், இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் போது அது கனவு போல் இருந்தது. திருப்பாடல் ஆசிரியர் அழகாக பாடுறாரு. வயலில் போகும்போது கண்ணீரோடு நாங்கள் விதைக்க சென்றோம், ஆனால் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்து வந்தோம், இது எங்களுக்கு கனவு போல் இருந்தது என்று சொன்னார்கள். அதுபோல ஆண்டவர் நமக்கு உதவுகிறார் என்று சொன்னால் அது கனவு போல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான நேரத்திற்கு ஆண்டோரிடம் நாம் கேட்டு செயல்பட வேண்டும், ஆண்டோடு இணைந்து செயல்பட வேண்டும். அந்த தன்னம்பிக்கையோடு கூடிய வாழ்க்கையும் இறை நம்பிக்கையும் இணைந்து போகும்போது வெற்றி சக்கரம் நம்மை சுற்றி வரும். வெற்றி மாலை தொடர்ந்து நம்மை தேடி வரும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதான் முதல் காரியமாக சொல்கிறேன். இரண்டாவதாக, கன்சல்ட் காட். தாவீது ஒரு முறை இல்லை, இருமுறை அவர் கடவுளை முதல் முறை போருக்கு போகும்போது கடவுளை கேட்கிறார். 2வது தடவை போகும்போது கேட்டார். முதல் தடவை போகாம கேட்டுட்டோமே போதும்னு சொல்லிட்டாரு, அதை வச்சு இந்த 2வது தடவை ஓட்டிடலாமே அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர் கடவுளிடம் ஆலோசனை கேட்கிறார். அது வந்து கன்சல்ட் காட் என்று சொல்கின்ற அந்த புத்தகத்தில் வந்து ஒரு அழகாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு சகோதரனையும் ஒரு சின்ன புத்தகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 40 பக்கம், ஒரு 80 பக்கம் ஒரு சின்ன டைரி வச்சுக்கின்றன. வந்து நம்முடைய மனதிற்கு பட்ட மனதிற்குள்ளாக வருகின்ற குழப்பங்கள், நம் மனதிற்குள்ளாக வருகின்ற செயல்பாடுகள், நம்ம மனதிற்குள்ளாக வருகின்ற ஜபங்கள், நம் மனதிற்குள்ளாக வருகின்ற நல்ல சிந்தனைகளை ஒரு சின்ன புத்தகத்தில் எழுதி கொண்டே வர வேண்டும். ஆவியானுடைய துணையோடு அதை வாசிக்க வேண்டும். ஆவியானவர் தூண்டி எழுப்பும் போது நற்செயலாக, நற்சிந்தனையாக, நற்சொல்லாக, நற்பிரசுரமாக, ஒரு நல்ல அறிவுரையாக மற்றவர்களுக்கு மாறக்கூடும். அதான் விஸ்டம் புக் என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன புத்தகத்தில் எழுதி கொண்டு வார்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதை, நீங்கள் ஆண்டோடு பேசுவதை, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவதை எழுதி கொண்டு வாருங்கள். கன்சல்டிங் காட் அடிப்படையில் தாவீதுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் சொந்தம். அப்படிப்பட்ட ஒரு இறை அனுபவம் எல்லாருக்கும் சொந்தம். அப்போ நம்ம கடவுளை சந்தித்து யோசித்து அவருடைய ஆலோசனை வாழ்வது மிக இனிதான ஒரு காரியமாக அமையக்கூடும். அது மூன்றாவதாக, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் போகிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வாக்குறுதியானது தாவீது கொடுக்கப்படுகிறது. தாவீது போருக்கு புறப்பட்டு போகிறான். அச்சம், பயம், திகில், தயக்கம், கலக்கம் மனிதர்களாக இருக்கிறது. ஆண்டவர் முன்பாய் போகிறார். அது வாக்குறுதி. அஞ்சாதே, நீ வெற்றி பெறுவாய். அது வந்து கடவுளுடைய உத்தரவாதம், கேரண்டி இருக்கிறது. நான் வந்து பெங்களூர்ல சேக்ரட் ஹார்ட் சர்ச்சில் ஒரு சகோதரர் செஞ்சேன். எளிய மனிதர், சாதாரண ஒரு சம்பளம் தான். அவ்வளவா வாழ்க்கையில பெரிதாக முன்னேற இயலாத மனிதராக அவர் இருந்தார். பேசும்போது சொன்னார், ஃபாதர், ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி என்னை யாருமே கட்டிக்க மாட்டேங்கிறாங்க ஃபாதர் என்றார். உங்களுக்கு என்னங்க ராஜாமா இருக்கிறீங்க, அவங்க நல்ல பொண்ணா கிடைப்பாங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தேன். அதே போல ஒரு அடுத்த மாதம் 2-3 மாதம் கழித்து திருப்பலிக்கு போகும்போது வந்தார். ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு ஃபாதர், நல்ல குணவதி, நல்ல பக்தி உள்ள பெண், நல்ல பாசமுள்ள பெண், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. கடவுளுடைய கிருபையினால் நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொன்னார்கள். அதே போல் நல்ல திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த போது பக்தியோடு பங்கேற்றார். அவர் பங்கேற்ற அந்த விதத்தை பார்க்கும் போதே, நான் ஆண்டவரே நீங்க கொடுக்குறீங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து
பங்கேற்ற அவருடைய மனநிலை, உடல் மொழி எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தா கல்யாணம் ஆன உடனே அவருடைய பதவி உயர்வு கிடைத்தது. இன்க்ரிமெண்ட் என்று சொல்வார்கள். அந்த இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வின் காரணமாக இன்க்ரிமெண்ட் கிடைச்சது. அதே போல எண்ணி 10ஆம் மாதத்திலே அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எப்போதோ இருந்த கேஸ்ல இருந்த ஒரு வீடு அவர்கள் பக்கம் தீர்ப்பாக்கியது. அது வந்து அவர் வந்து சொல்லாரு, எல்லாம் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதமா கொட்டுறாருங்க சாமி, கொட்டுறாருங்க ஆண்டவரே, அவ்வளோ கிருபை, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு சாமிகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நிறைவான ஒரு இல்லத்தை, நிறைவான ஒரு குடும்பத்தை நாங்கள் அமைச்சுக்கிட்டோம், சாமிக்கு நன்றி என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். அந்த எளிய மனிதரில் அவரை எளிமையா நான் பார்க்கும்போது, சாதாரண ஒரு சின்ன சம்பளத்தில் பார்த்தா இன்னைக்கு இருக்கிற நிலையில இருந்து பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு போகிறார் என்பதை உணர்ந்தார். இந்த ஆராதனை ஆலயத்திலே நுழையாமல் அவர் போக மாட்டார். ஆலயம் என்றால் ஆராதனை ஆலயத்திற்குள்ளே நுழையாமல் போக மாட்டார். அதே போலவே ஏழைகளுக்கு என்றால் எல்லா இடங்களிலும் உதவி செய்வார். ஜோப்பில் கை விட்டார்னா என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து கொடுப்பார். அவர் அதிகம் இருக்காது, இருந்தாலும் என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவார். ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவருக்கு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதை இல்லங்களுக்கு, மதர் தெரேசா ஹோம்ஸுக்கு நிறைவாய் கொடுப்பார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த நண்பர் தான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் மனதிற்குள்ளாக வந்தார். ஆண்டவருடைய பிரச்சனை முன்னே போவதனால் நமக்கு அனைத்தும் நலமாய் மாறுகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க கிபியோன் முதல் கெசேர் வரை, கெசேர் என்பது கீழ் பகுதியில் தெற்கு பகுதியில் இருக்கிறது, கிபியோன் மேற்கு பகுதியில் இருக்குது. கிபியோன் முதல் கெசேர் வரை எங்க இருந்தது? ஜெருசலேம்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் மேலே போய் சமாரியா வந்து அப்படியே வந்து மேலே போய் கிபியோன் வரைக்கும் போய் கிபியோன்ல கெசேர் வரைக்கும் ஆண்டவர் விரிவடை செய்கிறார். பலவிதமான அற்புதமான நிகழ்வுகளினாலே தாவீதினுடைய அரசாட்சி தெருப்புளவு செய்யப்பட்டது என்னவோ எப்ரோனிலும் எருசலேமிலும் தான். ஆனால் அவருடைய ஆட்சியானது கிபியோனிலிருந்து கெசேர் வரைக்கும் வருகிறது. கெசேர் கேலண்டர் என்று சொல்வார்கள். கெசேரில் ஒரு கேலண்டர் என்று அகழ்வாராய்ச்சியை கண்டுபிடித்தார்கள். அதிலே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்பது போல எல்லா மாதங்களுக்கும் ஏற்ற மணிமணியா இங்கே இருக்கவும் அங்கே அதில் எழுதப்பட்டு குழந்தைகள் படிப்பதற்காக எழுத்துக்களிலே பொறிக்கப்பட்ட கேலண்டரை எழுதி கண்டுபிடித்தார்கள். அவ்வளவு புகழ்பெற்ற நகரம் அது கெசேர் என்பது. அருமையான ஒரு அகழ்வாராய்ச்சியினுடைய பொக்கிஷம் அது. அந்த இடம் வரைக்கும் அது அந்த நேரத்தையும் சாலமோன் தான் கட்டினாரு. அந்த இடத்தையும் இருந்து இங்கே வரைக்கும் எல்லாரும் தாவீதுடைய அரசாட்சி கீழே வருது. அப்போனா ஒரு நாட்டுக்கே அதிபதியாய் மாறுகிற ஒரு ஆட்சி. அழகாய் அவர் பெரிய ஒரு மாபெரும் அரசுக்கு ஆட்சியாளராக இருக்கிறார் என்று சொல்லாமல் ஆசிரியர் அழகாய் சொல்கிறார். கிபியோனிலிருந்து கெசேர் வரைக்கும் அவர் ஆட்சி செய்கிறார் என்று சொல்கின்றார். நாம் வளர்வதும் உயர்ந்து போவதும் கடவுளுடைய கிருபையினால் என்று சொல்கிறோம். உண்மைதான். திட்டமிட்ட வாழ்க்கை, ஒவ்வொன்றையும் நேரிய மனதோடு திட்டமிட்டு வாழும் வாழ்க்கை முக்கியமாக. நிறைய சமயத்தில் நாம் இப்போ எக்ஸாமில் போய் எழுதுவோம். எக்ஸாமில் எழுதுனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த் பாயிண்ட்டு, ஃபிஃப்த் பாயிண்ட்டு, 10th பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சு. இந்த கேள்விக்கு 10 மார்க்கு தான், 10 பாயிண்ட்டு தான். நான் 50 பாயிண்ட் எழுதுனா கூட 10க்கு மேலே போட மாட்டான். நான் புரிஞ்சுக்கணும், கரெக்டாக தெளிவு இருக்கணும், மன தெளிவு இருக்கணும். 10 மார்க் கேள்விக்கு 10 பாயிண்ட் எழுதி முடிச்சு அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். இல்லை இந்த கேள்விக்கு நம்ம விட தெரியுதுன்னு சொல்லிட்டு 25 பாயிண்ட் எழுதிட்டு இருந்தோம்னா டைமே தான் காணாம போவோம். அந்த திட்டமிடல் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு நொடியிலே விமானத்தை தவறிட்டவர்களை கேட்டு பாருங்கள், நேரத்தினுடைய வலிமையை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் இதுலேருந்து பாம்பேலேருந்து ஒரு டாப் கொடுத்துட்டு பாம்பேல திரும்பி வந்தேன். பார்க்கல பார்த்தா நான் பாட்டுக்கு பேக்கு மாதிரி நின்றுட்டு லைனில் பெரிய லைனாக இருந்துச்சு, நின்றுட்டுட்டேன். பார்த்தா அவங்க கால் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு தெரியல. நான் கடைசியில் நான் போகக்குள்ள கேட்டேன், பூட்டிட்டான். நான் சொன்னேன், சார் 12ஆம் நம்பர் கேட்டுக்கு போங்க, அங்கே டைரெக்டாக என்ட்ரி உள்ளே கொடுப்பாங்க, நீங்கள் வெப் செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா. நான் ஓட்டம் இருக்குது, வாழ்க்கையில் அந்த மாதிரி ஓடி இருக்கவே மாட்டேன், ஸ்கூலில் கூட ஓடி இருக்க மாட்டேன். அவ்வளோ வண்டி இழுத்துக்கிட்டு ஓடுவேன். எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனாலும் எனக்கு ஃப்ளைட் அவுட்டாக வம்பா போயிடுச்சு. நம்ம அடுத்த வேலையை வச்சு எங்கே போய் காசை வச்சு வண்டி வச்சு அடிச்சு பிடிச்சி போனேன். அதுதான் திட்டமிட்ட வாழ்க்கை மிக அழகாய் நேர்த்தியாய் திட்டமிட வேண்டும். உட்காந்து கசாம்சான்னு யோசிக்காம ரொம்ப திட்டமிட்ட வாழ்க்கை. தாவீது கிபியோனிலிருந்து கெசேர் வரைக்கும் ஒரு அரசாட்சி நிறுவுகிறார் என்றால் திட்டமிட்ட தாக்குதல், திட்டமிட்ட முறியடிப்பு, திட்டமிட்ட போராளிகளை சந்திக்கிற தன்மை, திட்டமிட்ட உடன்படிக்கைகள் நாடு முழுவதும் அவருக்கு சொந்தமாய் மாறி போகிறது. அந்த திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். இறையன்பு கூட அவருடைய புத்தகத்தில் ரொம்ப அழகா சொல்வார். ஒரு நாளில் இவ்வளவு நேரம் இருக்குதுன்னா திட்டமிடுங்கள். இது உழைப்புக்கென்று, கற்பதற்கென்று, மகிழ்விற்கென்று, தியானத்திற்கென்று, ஓய்வுக்கென்று, உறங்குவதற்கென்று நேரத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு வாழுங்கள். அந்த திட்டமிட்ட வாழ்க்கையிலே தான் வெற்றியின் ரகசியம் அடங்கி இருக்கிறது. திட்டமிடாத ஒரு வாழ்க்கை, சில சமயத்துல அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்குங்க. அந்த 3/4 மணி நேரத்தை பிளான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிடலாம், இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அதுதான் அந்த திட்டமிட்ட வாழ்க்கை. ரொம்ப அழகான தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம காண்கின்ற மிக அழகான ஒரு பண்பு, நேர்த்தியான ஒரு பண்பு. அரசாட்சி திட்டமிட்டு அழகாய் விரிவாக்குகின்றார். கிபியோன் முதல் கெசேர் வரை தன்னுடைய அரசாட்சியை விரிவடை செய்கின்றார். இறுதியாக பார்க்கின்ற பொழுது தாவீது புகழ்பெற்ற மனிதராய் மாறியிருக்கிறார். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவருடைய நேரிய மனம், கடின உழைப்பு, அதோடு கூட ஆண்டுடைய அனுக்கிரகம், இவர்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வர அவர் செய்கின்ற செயலிலே கருத்தோடும் துடிப்போடும் செய்கின்ற நிலையிலே, கலந்து ஆலோசித்து செயல்படுகின்ற நிலையிலே, அவருடைய திட்டமிடலிலே எல்லாவற்றிலும் ஒரு கூர்மையும் நேர்மையும் இருப்பதனால் அவர் அழகான முறையிலே எல்லாராலும் பாராட்டப்படுகிற, எல்லோராலும் போற்றப்படுகிற மன்னராக இருக்கிறார். நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கும் இஸ்ரேல் நாட்டில் போய் நின்னீங்கன்னா ராஜான்னா அது தாவீது ராஜா தான். அரசர் என்றால் அது தாவீது அரசர் மட்டும்தான். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டோம்னாக்க வழியை தவற விட்டுட்டோம். வேறு வழி தெரியல. ஈப்ரு அவ்வளோ ஒன்றும் ஃபுல்லாக அந்த சமயத்தில் ஒன்றும் தெரியாது. வேறு அப்படியே வச்சேன். அந்த மாதா டோர்மிஷன் ஆஃப் மேரி என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் மரியனை உறங்கும் ஆலயம் என்று சொல்லுவார்கள். மிக அழகான ஆலயம். அந்த ஆலயத்தில் 8 மணிக்கு திருப்பலிக்கு நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டோம். ஆனால் வழி விட்டுட்டோம். அந்த இஸ்ரேலி போர் வீரன் ஒருவன் போன உடனே சார் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னேன். நோ அப்படின்னாரு. அவரு தெரிந்து சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ தெரியவில்லை, இல்லைன்னு சொல்லிவிட்டாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கெவர் தாவீத் அப்படின்னு. தாவீதின் கல்லறை எங்கேயே இருக்கிறது என்று கேட்டேன். கெவர் தாவீத் அப்படின்னேன். கம் என்று சொல்லி கூட்டி கொண்டு போய் இதான் காமிச்சாரு. அதுக்கு பின்னாடி கோயில். சந்தோஷம். அப்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இடம், எல்லாருக்கும் ஒரு பிரபலமான இடம், எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான இடம் அந்த தாவீதுடைய கல்லறை இன்றைக்கும் இருக்கிறது. மக்கள் கொண்டாடுகிறார்கள், ஒவ்வொருவரும் தொட்டு கும்பிடுகிறார்கள், அந்த துணியால் போர்த்தி வைத்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். எதற்காக? அவர் இன்றும் அன்று மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல, இன்றும் மக்கள் மனதிலே மங்கா புகழுடைய மாபெரிய மனிதராக வாழ்வதற்கு அடிப்படை காரணம் கடவுளும் திட்டமிட்டு வாழ்கின்ற வாழ்க்கையும், நேரிய வாழ்க்கையும், கூர்மையான அறிவும். தவறுகிறார், ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி போகவில்லை. அதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய நிமிஷமாக இருக்கிறது. நன்றி தந்தை அவர்களே. மிகவும் பயனுள்ள வாழ்க்கை குறிப்புகள், அதிலும் முக்கியமாக அந்த விஸ்டம் புக்கு எழுதி வச்சுக்கோங்க, திட்டமிடுங்க, ஆண்டவரோடு கூட இருங்க, ஆண்டவர் முன்னாடி போகிறாங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லிய ஒவ்வொரு வாழ்க்கை குறிப்புகளும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது தந்தை அவர்களே. நன்றி. இனி இதுவரை நாம் குறிப்பேடின் முதல் புத்தகத்தின் 14ஆம் அதிகாரத்திலான விவிலிய விளக்கங்களுக்கும் வாழ்வியல் பாடங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 14. தீர் மன்னன் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் அவருக்கு ஓர் அரண்மனை கட்ட கேதுரு மரங்களையும் மற்றும் கொத்தர் தச்சரையும் அனுப்பி வைத்தார். இதனால் ஆண்டவர் இஸ்ரவேலின் மேல் தம்மை அரசராக உறுதிப்படுத்தினார் என்றும், அவருடைய மக்களாகிய இஸ்ரவேலின் பொருட்டு தமது அரசை மிகவும் சிறந்தோங்கச் செய்தார் என்றும் தாவீது அறிந்து கொண்டார். எருசலேமிலும் தாவீது பல பெண்களை மணம் செய்து கொண்டார். அவருக்கு இன்னும் புதல்வியர் பலர் பிறந்தனர். அவருக்கு எருசலேமில் பிறந்த பிள்ளைகளின் பெயர்கள் சம்முவா, சோபாபு, நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, எல்பலேற்று, நோகாசு, நெபேகு, யாப்பியா, எலிசாமா, பெகலியாத்தா, எலிபலேற்று. தாவீது இஸ்ரேல் முழுவதற்கும் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டபோது அவர்கள் அனைவரும் தாவீதை தேடி பிடிக்கும்படி வந்தனர். தாவீது அதை அறிந்து அவர்களை எதிர்க்கச் சென்றார். பெலிஸ்தியர் வந்து ரபாயிம் பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது கடவுளிடம்
நான் பெலிஸ்தியரை எதிர்த்துச் செல்லலாமா? அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு பதிலுரையாக, போ, அவர்களை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்றார். தாவீதும் அவர் ஆள்களும் பாகால் பெராசிமுக்கு வந்து அவர்களை அங்கே முறியடித்தார். வெள்ளம் அடித்துக் கொண்டு போவது போல கடவுள் என் எதிரிகளை என் கைவன்மையால் அழித்துவிட்டார் என்றார் தாவீது. அதன் காரணமாக அவ்விடத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டனர். பெலிஸ்தியர் தங்கள் தெய்வச் சிலைகளை அங்கு விட்டுச் சென்றிருந்தனர். தாவீது கட்டளையிட அவற்றை தீக்கிரையாக்கினர். பெலிஸ்தியர் மீண்டும் அந்த பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனையை கேட்டார். கடவுள், நீ அவர்களை எதிர்த்து நேராகச் செல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து பிசின் மரத்தோப்புக்கு வா. அம்மரங்களின் உச்சியில் படை செல்வதன் இரைச்சல் கேட்கும்போது உடனே போருக்கு புறப்படு. ஏனெனில் பெலிஸ்தியரின் படையை முறியடிக்க கடவுள் உனக்கு முன் செல்கிறார் என்றார். கடவுள் கட்டளையிட்டபடியே தாவீது செய்தார். கிபையோன் தொடங்கி கெசேர் வரை பெலிஸ்தியரின் படையை முறியடித்தனர். தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது. அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவனை எப்படி வழிபட்டார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆதியிலே கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மலையையும் வழிபட்டார்கள், அனிமிசம் என்று சொன்னார்கள். அதற்கப்புறம் தீ, நெருப்பு, மலை, காற்று என்று சொல்லி பஞ்சபூதங்களை வழிபட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். மரத்தை கும்பிட்டுட்டு ஒரு நாள் திடீர்னு நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மரம் புழுத்து போச்சு அல்லது அரிக்கப்பட்டுச்சு, இது கடவுள் இல்லடா அப்படின்னா கடவுளே இல்லை என்பது அர்த்தமல்ல, அந்த மரம் கடவுள் இல்லை என்பதை நாம் கண்டுகொள்கிறோம் என்று அவர் அழகாக சொல்வார். அப்படி சொல்லும்போது அந்த வகையிலே புதிதாக சிந்தனைகள் வருகிறது.